வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி திடீர் சந்திப்பு. போலீஸ் சீருடை சிறைச்சாலை அதிகாரிகள் பயன்படுத்தும் 2 தலைக்கவசங்கள் மற்றும் கைவிலங்குடன் 2 பேர் கைது. பிரான்சில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றது மேக்ரானின் கட்சி. இந்தோனேசிய ஓபன் சூப்பர் சீரிஸ் பூப்பந்தாட்ட தொடரில் இந்திய வீரருக்கு சாம்பியன் பட்டம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. அலரி மாளிகையில் இந்த விசேட கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அரசியலமைப்பு திருத்தம், ஐக்கிய தேசிய கட்சிக்குள் சுதந்திர கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பன தொடர்பில் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரம், மாகாண ஆளுநர்களின் அதிகாரங்கள், பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை வழங்குதல் தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் 2 கட்சிகளும் விரிவாக கலந்துரையாட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் சீருடை சிறைச்சாலை அதிகாரிகள் பயன்படுத்தும் 2 தலைக்கவசங்கள் மற்றும் கைவிலங்குகளுடன் 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முள்ளேரியா வெளிவிட்ட பிரதேசத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள இவர்களிடமிருந்து போலி வாகன இலக்க தகடு, காப்புறுதி பத்திரம் மற்றும் வாகன அனுமதி பத்திரமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முச்சக்கர வண்டி ஒன்றை பரிசோதனை செய்த போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அங்குட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. பிரான்சில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற குறித்த தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்கெடுப்பில் அவரது கட்சி சுமார் 300 ஆசனங்களை பெற்றுள்ள போதிலும் அவை எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட குறைவென்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரானின் கட்சி 455 ஆசனங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 577 ஆசனங்களில் 300 ஆசனங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த கட்சி சுமார் 1 வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதில் உள்ள பெரும்பான்மை அங்கத்தவர்கள் குறைந்தளவு அல்லது முற்றிலும் அரசியல் அனுபவம் அற்றவர்களாக காணப்படுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஏனைய முக்கிய கட்சிகள் யாவும் பின்தள்ளப்பட்டு மேக்ரானின் கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய சார்பு மற்றும் வணிக நட்பு சீர்திருத்த திட்டங்கள் என்பன மேக்ரானால் இனிவரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தோனேசிய ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்தோனேசிய ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரின் நேற்றைய இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் ஜப்பானிய ஹசமாசா சஹாஜுவை எதிர்கொண்டார். இதன்படி 21-11 என்ற கணக்கில் முதல் செட்டை கைப்பற்றிய ஸ்ரீகாந்த் 2வது செட்டை 21-11, 21-19 என்ற அடிப்படையில் கைப்பற்றி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். 35 ஆண்டு கால இந்தோனேசிய ஓபன் பேட்மிண்டன் வரலாற்றில் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் இவர் ஒருவரே என்பது முதல் முறையாகும். இந்திய வீராங்கனைகளில் சாய்னா நேவால் இப்பட்டத்தை 3 முறை வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.